ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு கர்நாடகா ஸ்பெஷல், பெங்களூர் ஸ்பெஷல் ரெசிபி பூரி சாகு தாங்க பார்க்க போகிறோம். கர்நாடகா போனவங்க எல்லாத்துக்குமே கண்டிப்பாக தெரியும். கர்நாடகாவில் பூரி அதுக்கு கூட சாகு வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த சாகுக்கு தேவையான பொருள் இது தாங்க. வெங்காயம், தக்காளி, அப்புறம் உருளைக்கிழங்கு, அவ்வளோதாங்க. நம்ம யூஸ்வலாக செய்கிற பூரி மசால் விட இது ரொம்ப சீக்கிரமாக ஈஸியாக செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு குக்கரில் 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. அதில் 4 பீஸ் பட்டை, 5 பீஸ் கிராம்பு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்து நல்லா பொரி விட்டுடலாங்க. இதையெல்லாம் நல்லா பொரிஞ்சு வர விட்டு 2 பல்லாரி வெங்காயம் கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாங்க. நான் ஃபஸ்ட்டே சோம்பு சேர்க்குறதுக்கு மறந்துட்டேங்க, அதனால இந்த டைம் சேர்த்துக்கிறேன். இந்த சாகுவில் வந்து பட்டை ஸ்மெல்லும் சோம்பு ஸ்மெல்லும் அதிகமாக இருந்தால் தான் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வந்துருச்சுங்க. இந்த டைம் வந்துட்டு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். அது கூடவே 3 தக்காளி வந்துட்டு மீடியம் சைஸ் தக்காளி வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் வந்து சேர்த்துக்கலாங்க. இப்போ இந்த தக்காளி ஓரளவுக்கு மசிஞ்சு வரணும். இந்த டைம் வந்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் வந்து சேர்த்துக்கலாங்க. இதில் வந்து அந்த பட்டை ஸ்மெல்லும் சோம்பு ஸ்மெல்லும் அதிகமாக இருக்கும். அப்போனா தான் இந்த சாகு டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த மசாலாலாம் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சுங்க. நான் 2 பொட்டேட்டோ வந்துட்டு நல்லா பெரிய பெரிய பீஸாகவே கட் பண்ணி எடுத்துருக்கேங்க. இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். இந்த மசாலாலாம் 1 நிமிஷம் நல்லா வதங்கி வரட்டும். இப்போ வந்துட்டு நம்ம இந்த சாகுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கலாங்க. 200 ml அளவுக்கு, அதாவது 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இந்த சாகுக்கு தேவையான அளவுக்கு நம்ம வந்து உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாங்க. இவ்வளோதாங்க வேலையே, ரொம்ப சிம்பிள், முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம இதை வந்து 2 விசில் விட்டு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வெந்து வந்துருச்சு. இதுக்கு மேலே வந்து நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி இலை வந்து தூவிக்கலாங்க. இப்போ இந்த உருளைக்கிழங்கு அப்படியே முழுசாக இருக்குது. இந்த மாதிரி இருந்தால் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. இதை வந்து ஒன்றும் பாதியமாக நம்ம வந்து மசிச்சு விட்டுறலாம். இந்த மாதிரி லைட்டாக மசிச்சு விட்டுட்டாலே நம்ம பூரிக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு திக்காக வந்துட்டு நம்மளுக்கு வந்துடும். பாருங்கள், இந்த திக்னஸில் இருக்கணும். ரொம்ப தனியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப வந்து திக்காகவும் பூரி மசால் மாதிரியும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி இருந்தால் தான் அந்த பூரி மேலே ஊற்றி சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து நம்ம யூஸ்வலாக செய்கிற மசால் விட ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். அதே சமயம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.